வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்கம் பகிரங்க கோரிக்கை என்ற ஒரு செய்தியும், பிரிட்டன் பிரதமர் அலுவலகம் முன் நேற்று தமிழர் கண்டன போராட்டம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமிழர்களுக்காக நீதி கோரியும் செம்மணி படுகொலைகளுக்கு நீதி வேண்டியும் நேற்று லண்டனில் பிரித்தானிய பிரதமர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது என்று அது தொடர்பான புகைப்படம் ஒன்று இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதே சமயம் ஏனைய செய்திகளுக்குள் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம், படைகளுக்கு எதிராக 3742 வழக்கு முறைப்பாடுகள் என்ற செய்தியும், சித்தபாதி மனித புதைகுழி நேற்று 10 எண்புக்கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிப்பு என்ற செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. யாழில் இளம் குடும்பஸ்தர் நேற்று திடீரென உயிரிழப்பு என்ற ஒரு செய்தி. இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று திடீரென உயிரிழந்துள்ளார். வட்டுக்கோட்டை கலட்டி பகுதியைச் சேர்ந்த நடராசா ஜெயக்குமார் என்ற குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்தார். குறித்த குடும்பஸ்தர் நேற்று காலை சுவையினம் காரணமாக படுத்திருந்தார். இந்த நிலையில் அவர் அசைவற்று காணப்பட்டதால் குடும்பத்தினர் அவரை வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக காணாமல் ஆக்கப்பட்டோர் கரிசனை கொண்டுள்ள அரசு, அமைச்சர் விமல் ரத்நாயக்க என்ற செய்தியும், சஜித்துடன் முதலில் பேசிய ரணில் என்ற ஒரு செய்தி, மாகாண தேர்தல் குறித்து அரசின் நிலைப்பாடு என்ன கேள்வி எழுப்புகிறது ஹெபே அமைப்பு என்ற செய்தியும், ஜெனீவா தீர்மானங்களுக்கு எதிராக கையெழுத்து சேகரிப்பு என்றொரு செய்தி. இலங்கைக்கு எதிராக அடுத்த மாதம் 8ஆம் தேதி முன்வைக்கப்பட்டுள்ள ஜெனீவா தீர்மானங்களுக்கு எதிராக நாடு தழுவிய அளவில் பொது கையொப்பம் சேகரிப்பு பிரச்சாரத்தை தொடங்க 2ஆம் தலைமுறை போர் வீரர் பெருஞ்சுவர் இயக்கம் முடிவு செய்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் சிறுவர்களை பாதுகாப்போம், வவுனியாவில் விசேட பேரணி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், மக்களின் காணியை கோரிய விமானப்படை முல்லை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு மறுப்பு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. பருத்தித்துறை பிரதேச சபை எல்லைக்குள் பொலித்தீன் பாவனைக்கு தடை. பருத்தித்துறை பிரதேச சபை எல்லைக்குள் 3 மாதங்களுக்கு பொலித்தீன் பாவனையை முற்றாக கட்டுப்படுத்துவதென்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று முன்தினம் தவிசாளர் எஸ் யுகதீஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அந்த வகையில் செப்டம்பர் மாதம் பனை விதை நடுகை மாதமாக பிரகடனப்படுத்தப்பட்டு 10,000 பனை விதைகள் நாட்டுவதென்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. முல்லைத்தீவு நகர மையத்தில் பால் பொருட்கள் உள்ளூர் உற்பத்தி விற்பனை நிலையம் திறப்பு என்ற ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியாக மனித புதைகுழிகளுக்கு நீதி கோரி நேற்று கையெழுத்து போராட்டம் என்ற ஒரு செய்தியும், கல்வி சீர்திருத்தம் மூலம் விரும்பிய இலக்குகளை அடைய முதலீடு செய்க கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக காட்டு யானை தாக்கி குடும்பஸ்தர் மரணம் என்ற செய்தி. திருகோணமலை சேருநுவர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தங்கநகர் பகுதியில் காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி 2 பிள்ளைகளின் தந்தை உயிரிழந்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. ஜனவரி 5 பாடசாலை தொடங்க முன் பாட புத்தகங்கள் சீருடை வழங்க வேண்டும் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. 2026 ஜனாதிபதி ஜனவரி 5ஆம் தேதிக்கு புதிய பாடசாலை தவணை தொடங்குவதற்கு முன்பு பாடப்புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை வழங்க திட்டமிட்டுள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியான செய்திகளுக்குள் புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியாக தம்பிலுவில் மயான பகுதிகளில் 2ஆம் நாள் அகழ்வு பணி என்ற ஒரு செய்தி. கருணா பிள்ளையான் குழு முக்கியஸ்தர் இனிய பாரதியின் மற்றும் ஒரு சகாவின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை மதியம் முதல் அம்பாறை மாவட்டம் திருக்கோயில் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தம்பிலுவில் மயானத்தை அண்டிய பகுதியில் மீண்டும் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. பயங்கரவாத தடை சட்டம் ரத்து, வெளிப்படைத்தன்மை இல்லை, விஜயதாச ராஜபக்ஷ சொல்கிறார் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதே எமது பயணத்தின் நோக்கமாகும், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் சாடல் என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் ஈழநாட்டு பத்திரிகையில் வார மலர் இணைக்கப்பட்டிருக்கிறது. இதில் அனந்த பத்மநாபன் அவர்களுடைய முயற்சியே வலிமை என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையும், வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களுடைய கைது செய்யப்பட்ட பிறகு எதிரணி கட்சிகள் ஐக்கியப்படுத்தக்கூடிய வலிமையான அரசியல் ஆளுமையாக ரணில் மாறியிருக்கிறாரா என்ற கேள்வியோடு இந்த கட்டுரை காணப்படுகிறது.
கலாநிதி ஜெஹான் பெரேரா அவர்களுடைய மாற்றத்துக்கான அரசாங்கத்தின் பயணம் மலினப்படுத்தப்படக்கூடாது அப்படி என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பான ஒரு புகைப்படம் தாங்கியவாறு இந்த கட்டுரை காணப்படுகிறது. இதில் கட்டமிடப்பட்ட பகுதியாக அடுத்த மாதம் போர்க்குற்றங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் ஜெனீவா ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் பதிலளிக்க வேண்டி இருக்கிறது. அங்கேயும் கூட ஆக்கப்பூர்வமான விளைவுகளை பெறக்கூடியதாக சமநிலையான அணுகுமுறை ஒன்றை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும் என்றவாறு இந்த கட்டுரை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் ஈழநாட்டு பத்திரிகையில் அப்புக்குட்டி அன்னையின் டவுட் என்ற பக்கத்தில் செய்தியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியுள்ளார் என்று நேற்றைய தினம் செய்திக்கு அப்புக்குட்டி அன்னையின் டவுட் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், உங்களுக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர் யார் என்று சொன்னீங்கள் என்றால் நாங்களும் அவரிடம் வைத்தியம் பார்க்கலாமல்லோ. இவ்வளவு வருத்தங்களையும் 3 நாளில் சுகப்படுத்தி உங்களை கம்பீரமாக எழுந்து நடக்க பண்ணியிருக்கிறார், அதுதான் அப்படி என்று அவருடைய டவுட் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய கட்டுரைகளுக்குள் பனங்காட்டான் அவர்களுடைய புத்திசாலி காகம் நரியை ஏமாற்றியதை ஒத்திகை என்றால் அப்படி என்ற ஒரு ஆச்சரியக்குறியோடு இந்த கட்டுரை காணப்படுகிறது. இதில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய படமும் வைத்தியசாலையை விட்டு வெளியேறிய போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படமும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் கட்டமிடப்பட்ட பகுதி என்னவென்றால், வடை கேட்ட நரியிடம் காகம் ஒன்று ஏமாந்தது பழைய கதை. நவீன கால காகம் வடையை காலுக்குள் வைத்துக் கொண்டு நரியை ஏமாற்றியது புதுக்கதை. ரணிலின் கதையும் விளக்கமறியலையும் நவீன கால காகத்துடன் பொருத்தி பார்க்கலாம். முதல் ஒத்திகையின் வெற்றி இதனை தொடர்கதையாக்குமா அப்படி என்ற கேள்வியோடு இந்த கட்டமிடப்பட்ட பகுதி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ரஞ்சன் அருண் பிரசாத் அவர்களுடைய இரவில் சொந்த வீட்டில் தூங்க முடியாமல் தவிக்கும் மக்கள், மன்னாரில் என்ன நடக்கிறது அப்படி என்று மன்னார் காற்றாலை தொடர்பான பிரச்சனை தாங்கியவாறு இந்த கட்டுரை இருக்கிறது. இதில் மன்னாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய போராட்டம் தொடர்பான புகைப்படங்களும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. மன்னார் மக்களின் ஒரே குரல் கருநிலம் என்ற பதாகைகளை தாங்கிய பொதுமக்களின் புகைப்படங்கள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிலாந்தன் அவர்களுடைய கூரையில் சோலார் கனவு வீடும் காசாக்கப்படும் சூரிய ஒளியும் என்ற தலைப்பில் இந்த கட்டுரை காணப்படுகிறது. இதில் கட்டமிடப்பட்ட பகுதியாக தமிழ் மக்களை பொறுத்தவரை வீடு ஒரு குறியீடு. தமிழ் தேசிய அரசியலில் பெரிய கட்சியின் சின்னம் அது. அந்த வீடு இப்பொழுது எப்படி இருக்கிறது? சூரிய மின்கலம் பொருத்தப்பட்டு அதனாலேயே முகப்பு தோற்றம் கெட்ட வீட்டை போல இருக்கிறது அப்படி என்று இந்த வீடுகளில் கூரைகள் மேலு சூரிய கலம் போட்டுகின்ற ஒரு புகைப்படம் தாங்கியவாறு இந்த கட்டுரை காணப்படுகிறது. தொடர்ச்சியாக MNM ஜசூர் அரபாத் அவர்களுடைய ரணிலின் கைதினால் ஏற்பட்டிருக்கும் அனுதாப அலையை எதிரணிகள் பயன்படுத்துமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு இது காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களுடைய உலக அரசியல் கட்டுரை பக்கத்தில் ஆசியில் ஈரான் தூதுவர் நாடு கடத்தல் விரிசலடையும் ராஜதந்திர முரண்பாடுகள் அப்படி என்ற ஒரு கட்டுரை இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இறுதிப்பக்க உள்நாட்டு செய்திகளுக்குள் அடக்குமுறையை உடன் அரசு கைவிட வேண்டும், யோசப் ஸ்டாலின் வலியுறுத்து என்ற செய்தியும், டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் தலைவர் ஜனாதிபதியின் செயலாளருடன் சந்திப்பு என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்த கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் கருப்பு ஜூலை கற்காத பாடங்கள் நூல் வெளியீடு என்று கொழும்பில் என்ற செய்தியும், வவுனியா நகர் கடையில் தீ என்ற ஒரு செய்தி, காணாமல் போனோர் குறித்து மீண்டும் விசாரணை நடக்கும் என்ற செய்திகள் இன்று புலந்திருக்கக்கூடிய ஈழநாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு சர்வதேச நீதி கோரி யாழில் போராட்டம். வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு சர்வதேச நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் நேற்று சனிக்கிழமை மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது என்று புகைப்படம் தாங்கிய செய்தியாக அந்த தலைப்பு செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் நீதி கோரி கிழக்கிலும் ஆர்ப்பாட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று. அதேபோல மனித புதைகுழிகளை அகழ்வது மற்றும் நீதியை வழங்காது ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருக்கு உறவுகள் கடிதம். மனித புதைகுழிகளை அகழ்வது மற்றும் நீதியை வழங்காது என காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது என்ற செய்தி. எதிர்வரும் 6ஆம் தேதி நாட்டு மக்களுக்கு ரணில் விசேட உரை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் 6ஆம் தேதி நாட்டு மக்களுக்கு விசேட உரை நிகழ்த்த உள்ளார். கட்சியின் மாநாடு எதிர்வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ளதுடன் அன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி இந்த விசேட உரையினை நிகழ்த்தவிருக்கிறார் என்ற கட்டமிடப்பட்ட செய்தி.
செம்மணி மனித புதைகுழியில் 10 மனித எச்சங்கள் அடையாளம் ஒன்றன் மேல் ஒன்றாகவும் எலும்புக்கூட்டு தொகுதி இனங்காணப்பட்டது. செம்மணி மனித புதைகுழியில் 10 மனித எச்சங்கள் நேற்று புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அதில் 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் ஒன்றன் மேல் ஒன்றாக காணப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி 200 அண்மித்த மனித எச்சங்கள் செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்களின் எண்ணிக்கை 200 அண்மித்திருக்கிறது என்ற செய்தி. அதேபோல கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட பாதாள குழுவினர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார்கள் என்ற செய்தி. ஜனாதிபதி அனுரகுமார் நாளை யாழ் விஜயம் பல்வேறு அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைப்பார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாளை 1ஆம் திகதி திங்கட்கிழமை யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்யவிருக்கிறார். இதன்போது யாழ்ப்பாணத்தில் பல்வேறு அபிவிருத்தி பணிகள் தொடர்பான வேலை திட்டங்களை ஆரம்பித்து வைக்க உள்ளார். அதன்படி மண்டைதீவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான ஆரம்ப நிகழ்வு, யாழ் மாவட்ட செயலகத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம், மயிலட்டி துறைமுக அபிவிருத்தி ஆகிய பணிகளில் பங்கு பெற்றவிருக்கிறார். மேலும் யாழ்ப்பாணம் பொது நூலகத்திற்கும் விஜயம் செய்யவிருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. இவை விளம்பரினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் காணாமல் போனோர் குறித்த முறைப்பாடுகள் மீண்டும் தொடங்கப்படும் நீதி அமைச்சர் தெரிவிப்பு. 2000 ஆண்டுக்கு முன்னர் வடக்கு மற்றும் கிழக்கில் பதிவான 10,000த்திற்கும் மேற்பட்ட காணாமல் போனோர் குறித்த முறைப்பாடுகள் மீண்டும் தொடங்கப்படும் என நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. அதேபோல் அம்பாறையில் கோர விபத்து, ஒருவர் பலி, 57 பேர் படுகாயம். அதிவேக நெடுஞ்சாலையில் ஆசனப்பட்டி கட்டாயம், வர்த்தமானி அறிவித்தல் இன்று வெளியாகும். அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிகள் போக்குவரத்து, பேருந்துகளில் செல்லும் பயணிகளுக்கு ஆசனப்பட்டி அணிவதை கட்டாயமாக்கும் வர்த்தமானி அறிவித்தல் இன்று வெளியிடப்பட உள்ளதாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சரும் பாராளுமன்ற சபை முதல்வருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. அதேபோல மருத்துவ பீடங்களை மேம்படுத்த திட்டம், போலீஸ் அதிகாரிகளின் சட்டவிரோத செயல் முறைப்பாடு அளிக்க தனிப்பிரிவு, போலீஸ் தலைமையகம் திட்டம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக செல்லத்துறை ஞாபகார்த்த கலை போட்டிகள், சைவப்புலவர் செல்லத்துறை அவர்களின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பாடசாலை மற்றும் அறநெறி பாடசாலை மாணவர்கள் இடையிலான போட்டிகள் நடாத்தப்பட உள்ளன. தனிப்போட்டி, குழு போட்டி என 2 பிரிவுகளாக நடாத்தப்படும் இப்போட்டிகளில் தனிப்போட்டியில் பஞ்சபுராண மோதுதல், அபிநய நடனம், பேச்சு, வினாடி வினா, கதாபிரசங்கம் என்பனவும், குழு போட்டியில் புராண படலம், வில்லுப்பாட்டு, பட்டிமன்றம், நாடகம் என்பனவும் நடாத்தப்படவிருக்கிறது. போட்டி தொடர்பான விதிமுறைகள், விண்ணப்ப படிவம் என்பன பாடசாலைகளுக்கு தபாலில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பங்கு கொள்பவர்கள் அதிபர் அல்லது தலைவரூடாக இறுதி தினமாகிய 2025 9/13ஆம் தேதிக்கு முன்னர் விண்ணப்பிக்க முடியும். மேலதிக விவரங்களுக்கு 0771974332 என்ற தொடர்பு இலக்கத்துடன் தொடர்பினை மேற்கொள்ள முடியும் என்ற செய்தியும் விளம்பரி இன்றைக்கு வாரமலராக சங்குநாதம் புலந்திருக்கிறது. சங்குநாதத்திலே ரணிலின் கைது, எதிர்ப்பின் எதிரொலி, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது உலக நாடுகளை மீண்டும் இலங்கையின் பக்கம் திருப்பி பார்க்க வைத்திருக்கிறது என்று ரணிலுடைய கைது தொடர்பாக அபிமன்சுவனுடைய கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல ஆதித்தனுடைய ஆளாடி மாநாடு, மண்டைதீவு மக்களுக்கு நன்மை ஏதும் உண்டோ என்ற தலைப்பிலே புலந்திருக்கு. அதேபோல வியாசர் பதில்கள் பக்கத்திலே விவாகரத்து பெற்ற மனைவிக்கு படிக்காசு கட்டச் சொல்கிறார்கள், எத்தனை படிக்காசு கட்ட வேண்டும் வியாசரை என்று தவராயன் குற்றாவத்தை அவர்களுடைய கேள்விக்கும் காத்தவராயன் கூத்தில் கழுவேறும் காத்தவராயன் நிலை போல, அம்மா 1ஆம் படி ஏறிவிட்டேன் பெற்றவளே தாயே, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குதென உத்தமியே தாயே, அம்மா 2ஆம் படி ஏறிவிட்டேன் பெற்றவளே தாயே, எனக்கு ஈரக்குலை நடுங்குதென உத்தமியே தாயே, அம்மா 3ஆம் படி ஏறிவிட்டேன் பெற்றவளே தாயே, எனக்கு முதுகெல்லாம் வலிக்குதென உத்தமியே தாயே. இப்போது வரை 3 படிதான் ஏறி இருக்கிறீர்கள், இன்னும் 7 படி ஏற இருக்கிறது, அதுதான் உங்களுக்கு 7.5 போல என வியாசர் பதிலளித்திருக்கிறார். கச்சதீவை மீட்போம் என்கிறாரே நடிகர் விஜய் என்று நாவாந்துறையை சேர்ந்த கிஷோர் அவர்களுடைய கேள்விக்கும், எமது கடல் வளங்களை இந்திய மீனவ ரோலர் படகுகள் அள்ளி சென்றால் கூட பரவாயில்லை, அழித்து செல்கிறது. அள்ளி செல்வதற்கும் அழித்து செல்வதற்கும் வித்தியாசம் தெரியாமல் கச்சதீவை மீட்க வேண்டும் என்று கோருவது வேடிக்கைக்குரியது. முதலில் இந்திய மீனவர்களின் மீன்பிடி முறைகள் தொடர்பில் ஆய்வு செய்து அதன் முடிவை பெற்றுவிட்டு எமது கடல் எல்லைக்குள் வருவது பற்றியும் எமது வளத்தை அள்ளுவது அழிப்பது பற்றியும் பேசலாமே விஜயண்ணா என்று வியாசர் அவர்கள் பதிலளித்திருக்கிறார். அதே போல நாட்டில் அடுத்தடுத்து ஊழல்வாதிகள் பலர் உள்ளே போவார்கள் என்கிறதை அரசாங்கம் என்று மதுரையை சேர்ந்த சிவம் அவர்களுடைய கேள்விக்கும், அனுரகுமார திசாநாயக்க எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாரோ அதை செய்கிறார், இதனால் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியே, மக்கள் வனத்தை ஊழல் செய்தவர்களை மாலை போட்டு மரியாதை செய்ய வேண்டும் என்று நினைப்பது எவ்வளவு கொடுமைத்தனம், மக்கள் கஞ்சிக்க வழியின்றி அல்லல் பட்ட போதும் மக்கள் வனத்தில் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் சென்றவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற குரலை கேட்கும் போதுதான் அடடா இவ்வளவு திருடர்கள் இன்னும் வெளியே இருக்கிறார்கள் என்ற எண்ணம் தோன்றுகிறது. அனுர அரசின் வேட்டை தொடரட்டும் என்ற செய்தியும், மதமாற்றம் பற்றி உங்கள் கருத்து என்ன வியாசரை என்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஜெயக்குமார் அவர்களுடைய கேள்விக்கும், இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்கு பிடித்த மதத்தை பின்பற்ற வழிபட உரிமை உண்டு, இதை மறுக்க இயலாது. ஆயினும் வீடு வீடாக சென்று அவர்களின் விருப்பமின்றி புத்தகங்களை, துண்டு பிரசுரங்களை திணிப்பது, வேறு மதங்களை இழிவுபடுத்தி தமது மதம் சார்ந்த பேசுவது
ஒரு நாளும் ஏற்புடையது அல்ல. இந்த விடயத்தில் சட்டங்கள் இயற்றுவது சரியானதாய் அமையும். ஏனென்றால் சிலர் அனுதாபங்களையும் அன்பளிப்புகளையும் காட்டி மதமாற்றத்தில் ஈடுபடுகின்றனர். இது அடிப்படை மனித உரிமை மீறல் என்பது உண்மையானது என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். செம்மணி புதைகுடியை ஜனாதிபதி நேரடியாக பார்வையிடுவாராமே வியாசரே என்று மாதகளை சேர்ந்த தர்மதன் அவர்களுடைய கேள்விக்கும், சில விடயங்களில் அவசரப்படாமல் அமைதியாயிருப்பது எமக்கும் பலத்தை தரும். ஐநா ஆணையாளர் செம்மணிக்கு வந்தபோதும் அரசு தரப்பினரை உள்ளே வரவிடாமல் விரட்டியது முறையான செயல் அல்ல. இப்போது ஜனாதிபதி வருகிறார் என்றால் நிச்சயம் அது எமக்கு பலமான விடயமே. இதை விடுத்து சிலர் தமது அரசியல் ஆதாயத்துக்காக பொதுவழியில் நின்று எதிர்த்து ஒட்டுமொத்த தமிழினத்துக்கும் துரோகம் இழைக்கும் செயல். எதிர்ப்பு அரசியல் என்பது வேறு, எதற்கும் எதிர்ப்பது என்பது வேறு என்பதை அவர்கள் புரிந்து கொண்டால் சரி என்று அவருடைய பதில் அமைந்திருக்கிறது. இறுதியாக சுரேசன் பத்தமேனி அவர்களுடைய கேள்விக்கு, மழை நீரை தேக்கி வைப்பதன் மூலம் நிலத்தடி நீரை தேக்கி வைக்கலாம் அல்லவா வியாசர் என்ற கேள்விக்கும், தூய நிலத்தடி நீரை கொண்டிருந்த வடக்கின் நிலத்தடி நீரில் மலம் கலந்து விட்டது, மாசுபட்டு விட்டது என்று கதை கட்டிய தண்ணீர் கம்பெனிகள் தங்கள் தண்ணீர் போத்தலை விற்று கோடி கோடியாய் உழைத்து கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். தவிர மூளைக்கு மூளை ஃபில்டர் வாட்டர் என்று லிட்டர் ₹4 என்றும் புது பிசினஸ் ஆரம்பித்து விட்டார்கள். முதலில் இந்த தண்ணீர் மாஃபியாக்களை ஒழித்து கட்ட வேண்டும். எமது வளமான நீர்வளத்தை பாதுகாக்க வேண்டும். மழை நீரை சேமித்தாலே போதும், எமது தேசம் ஒரு நாளும் வறண்டு போவாது என்று வியாசருடைய பதில்கள் பக்கம் தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக எம்ஜிஆர் போல் சாதிப்பாரா விஜய் என்று சாந்தயூரிவன் ஸ்ரீ ராம்குமார் அவர்களுடைய கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கு. அதே போல ஆடம்பர பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் அவசியமா பேராண்டியே என்று ஆட்சி அறிவுரை பக்கத்திலே மாவை நா கஜேந்திரன் அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டுகிறது. தொடர்ச்சியாக களம்பல கண்ட யாழ் கோட்டை என்று செங்கையாளியான் அவர்களுடைய 67வது பதிப்பு, கடற்புறா இனிப்பும் கசப்பும் 2ஆம் பாகம் காலத்தின் பதிவு 162 பதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சங்கநாதம் பலருடைய கட்டுரைகள் கவிதைகள் என்று ஆக்கங்களை தாங்கியிருக்கிறது. வலம்புரியுடைய மருத்துவ சுடர்களே சுகமான விடியல் பகுதியிலே சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கான பதில்கள் என்று டாக்டர் வே பவந்தன் சிறுநீரக வைத்திய நிபுணர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை அவர்களுடைய கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் உள்நாட்டு செய்திகளுக்குள் முல்லை மாவட்டத்திற்கு சட்ட வைத்திய அதிகாரியை நியமியுங்கள் ரவிகரன் எம்பி கோரிக்கை. முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு சட்ட வைத்திய அதிகாரி இன்மை மற்றும் கனிய அச்சுவட்டி வருடி இன்மை என்பவற்றால் முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் பல்வேறு இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்ற செய்தி. அதேபோல வலம்புரியுடைய ஆசிரியர் தலையங்கமாக திருவிழாவுக்கு முன்னைய நிவேதனமே ரணிலின் கைது என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து விளக்கமறியலில் வைத்ததன் பின்னர் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் ஆடி போயிருக்கிறார். யாரை கைது செய்தாலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட மாட்டார் என்ற நினைப்பே பலரிடம் இருந்தது. இவ்வாறான நினைப்புக்கும் பல காரணங்கள் இருந்தது. அதில் ஒன்று, ரணில் விக்ரமசிங்கவுக்கு வெளிநாடுகளில் ஆதரவு நிறையவே உண்டு. ஆக ரணிலை கைது செய்தால் வெளிநாடுகளின் அதிருப்திக்கு அனுர அரசாங்கம் ஆளாக வேண்டியிருக்கும். ஆகவே ரணிலை கைது செய்வதற்கான வாய்ப்பே இல்லை என்ற முடிவு எடுக்கப்பட்டது. இங்குதான் ஜனாதிபதி அனுர அரசாங்கம் மிக நுட்பமாக செயற்படுகிறது. அதாவது தோல் இருக்க சுளை விழுங்கிகள் பலர் இருக்கின்ற போதிலும் அவர்களை விட்டுவிட்டு அரசு சொத்தை சொந்த தேவைக்காக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் குற்றப்புலனாய்வுத் துறையினர் ரணிலை கைது செய்கின்றனர். இங்குதான் மிக பெரும் குற்றவாளிகள் வெளியில் இருக்கும். வலுக்குறைந்த குற்றச்சாட்டை கொண்ட ரணிலை கைது செய்து விளக்கமறியலில் வைத்ததும் தவறு என்று விமர்சனம் எழுகிறது. ஆனால் இங்குள்ள அனுரவின் அரசாங்கம் தந்திரோபாயத்தை முளிரச் செய்கிறார்கள். அதாவது பரீட்சையில் இலகுவான கேள்விகளுக்கு விடையளித்து விட்டால் கடினமான கேள்விகளை இறுதியில் கையாளுகின்ற முறைமை உண்டு. இவ்வாறான முறைமையின் மூலம் நேரச்சிக்கல் பதகளிப்பு என்பவற்றை தவிர்த்து கொள்ள முடியும். இந்த நுட்பமே ரணிலின் விடயத்திலும் பிரயோகிக்கப்படுகிறது. மிக பெரும் குற்றச்சாட்டுடையவர்களை அடுத்தடுத்து கைது செய்து சிறையில் அடைக்கும் போதும் எழுகின்ற குழப்பங்களில் ரணில் விக்ரமசிங்க போன்றவர்கள் கைது செய்யப்படாமல் தப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மாறாக ரணிலை முதலில் கைது செய்தால் ரணிலையே கைது செய்து விளக்கமறியலில் அடைக்கும் போதும் மற்றவர்களை எப்படி சும்மா விட முடியும் என்ற கருத்துருவாக்கத்தை பொதுமக்கள் மத்தியில் தாமாகவே உருவாக்கிக் கொள்வர். ஆக ரணிலின் கைது என்பது திருவிழாவுக்கு முன்னதாக ஆலயங்களில் நடைபெறுகின்ற அட்டதிக்கு பாலகருக்கான நிவேதனம் போன்றது. இனித்தான் திருவிழாவே நடக்கப் போகிறது. இந்த திருவிழாவில் பெரிய பெரிய முதலைகள், கழுகுகள், மகா பூசை நடக்கும். அதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் காணப்படுது. அதேபோல நாட்டில் 24 மணி நேரத்தில் வாகன விபத்துகளால் 6 பேர் பலி என்ற செய்தி. அமைச்சர் நலிந்த ஜெயதீச தலைமையிலான இலங்கை பாராளுமன்ற குழு இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக கிளிநொச்சி பிரம்மந்தனாறு மகா வித்தியாலயத்தில் கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தில் கணித விஞ்ஞான பிரிவுகளின் ஆரம்ப நிகழ்வும் பாடசாலையின் தர உயர்வு நிகழ்வும் கடந்த 27ஆம் தேதி பாடசாலை மண்டபத்தில் நடைபெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று தெளிப்பளை ஸ்ரீ துர்காதேவி ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் தங்கரத பெருவிழா நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை பக்திபூர்வமாக இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்று பிரதான செய்தியாக
வேண்டும் நீதி. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்காக வடக்கு கிழக்கில் நேற்று திரண்டனர் மக்கள். வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி நேற்று கவனஈர்ப்பு போராட்டங்கள் வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்டன. சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமான நேற்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்று உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தள்ளாத வயதில் தளராத உறுதி. காணாமல் ஆக்கப்பட்டவரின் உறவினர் பலர் தங்களின் தள்ளாத வயதிலும் கடும் வெயிலுக்கு மத்தியில் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் அப்படின்னு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியான செய்திகளுக்குள் நீதியை வழங்குவதே அரசின் நிலைப்பாடு, நீதி அமைச்சர் தெரிவிப்பு என்ற செய்தி. இதுவும் காணாமல் ஆக்கப்பட்டோர் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பு தொடர்பானதாகத்தான் இந்த செய்தியும் இருக்கிறது. நவம்பர் 7, 2026 பட்ஜெட் என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக ஐநா அறிக்கைக்கு வீரசேகர எதிர்ப்பு என்ற செய்திகளும் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக எப்படி கேட்டாலும் இவைகள் நீதியின் பாதியை தரமாட்டினம் கண்டியலோ என்ற மாதிரி அவருடைய கருத்து இருக்கிறது. இவைதான் உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருப்பவை. உட்பக்க செய்திகளுக்குள் மாகாண சபை தேர்தல் முடிவை உடன் அறிவிக்குக கபே அமைப்பு வலியுறுத்து என்ற செய்தியும், வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல்கள் சுயாதீன விசாரணைகள் அவசியம் ஐநா பிரதி மார்க் அண்ட்ரூ வலியுறுத்து என்ற செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் பல தசாப்த காலமாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பத்தினர் தனது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிலை தொடர்வதன் ஊடாக கடந்த கால காயங்களை ஆற்ற முடியாது. எனவே மீறல்களின் தீவிரத்தன்மையை உணர்ந்தும் மனித புதைகுழிகள் தொடர்பில் நம்பத்தகுந்த சுயாதீன விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரான்சே வலியுறுத்தியுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சாவகச்சேரியில் மரபுரிமை சின்னமான சுமைதாங்கி இடித்தளிப்பு என்ற ஒரு செய்தி, ஆசனப்பட்டி கட்டாயம் வர்த்தகமான என்று என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் உரிய காலப்பகுதியில் பரீட்சைகளை நடாத்துக ஜனாதிபதி பணிப்பு என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக ஏர்லைன்ஸ் சிறப்பு சலுகை என்ற தலைப்பில் ஒரு செய்தி, யானை தாக்கி ஒருவர் பலி என்ற செய்தியும், இலங்கை குற்ற கும்பலை அழைத்து வர போலீஸ் குழு என்ற ஒரு செய்தி, இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக கும்பலை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக விசேட போலீஸ் குழு ஒன்று இந்தோனேஷியாவிற்கு சென்றுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் இந்தோனேஷிய போலீசாரால் 7 நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது ஹெஹல் பத்தார பத்மே, ஹொமாண்டோ சலிந்த மற்றும் பாணந்துறை நிலங்க உள்ளிட்ட 6 பேர் அடங்கிய பாதாள குழு கும்பலை கைது செய்துள்ளமை குறிப்பிடப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. யாழ் மாவட்ட அபிவிருத்தி கூடுதலான நிதி ஒதுக்கப்படும், அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு என்ற செய்திகள் உள்நாட்டு செய்திகளாக இருக்கிறது. இன்று சஞ்சீவி நாளிதழும் உதயன் பத்திரிகையில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது கட்டுரையாக நிக்சன் அவர்களுடைய வடமாகாணத்தை இலக்கு வைக்கும் ஊழல் குற்றச்சாட்டுகள் என்ன நோக்கம் அப்படி என்ற கேள்வியோடு இந்த கட்டுரை காணப்படுகிறது. பின்வாங்க முடியாத இடத்தில் அனுர என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையும் இங்கு காணப்படுகிறது, நிலாந்தன் அவர்களுடையது. ஊர்ப்புதினம் பக்கத்தில் ராகவன் அவர்களுடைய ஊர்ப்புதினம் அப்படி என்ற ஒரு இந்த சிறுகதை அது தொடர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. கற்கண்டு ஓடை அப்படி என்ற பக்கத்திலும் ஒரு புகைப்படம் தாங்கிய ஒரு கதை ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கதை இன்றுடன் முடிவடையக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நடுங்க வைக்கும் உண்மைகள் அப்படி என்று பல விடயங்கள் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. கட்டமிடப்பட்ட பகுதியாக காவு வாங்கியதா கடன் அப்படி என்ற ஒரு பகுதியும், நண்பனை சூழ்ந்த சந்தேக மேகம் அப்படி என்ற விடயங்களும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. போரின் கவிதை பக்கத்தில் 26வது பகுதியாக நிரஞ்சனா அப்படி என்ற ஒரு கவிதை இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியான உள்நாட்டு செய்திகளுக்குள் உள்ளூராட்சி நிர்வாகத்தில் பெரும் ஊழல் மோசடிகள், லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டு என்ற செய்தியும், கச்சதீவின் மீட்பராகினார் வரலாறு தெரியாத விஜய், இலங்கை கடைத்தொழிலாளர் சமாசத்தின் தலைவர் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கச்சதீவும் இந்தியாவிற்கு சொந்தம் என கூறியுள்ளார். இந்த விடயத்தில் விஜய் வரலாறு படித்திருக்க வேண்டும்,
இது காலத்திற்கு காலம் அரசியல் லாபம் கருதி தமிழ்நாட்டு மீனவ மக்களை ஏமாற்றுவதற்கும் அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கும் செய்யப்படுகின்ற நாடகம். இவ்வாறு இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தலைவர் NV சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. செல்ஃபி எடுப்பதற்கு ஆபத்தான நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடம் அப்படி என்ற ஒரு செய்தியும், வெளிநாட்டு மாணவர்களுக்கு புதிய விசா கட்டுப்பாடுகள் அமெரிக்கா அறிவிப்பு என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஒத்துழைப்பை வழங்குவோம் எதிர்க்கட்சி தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி, உப்புக்கணி குளம் சீரமைப்பு நீதியை கைமாற்றவில்லை என்ற தலைப்பில் ஒரு செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. ஈரானுடன் உறவை முறிக்கும் ஆசி என்ற செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ஹெரோயினுடன் 2 பெண்கள் கைது என்ற ஒரு செய்தி, அமெரிக்க குழு இலங்கை வருகிறது அப்படி என்று இறுதிப்பக்க செய்தி ஒன்று காணப்படுகிறது. இவைதான் இன்று புலந்திருக்கக்கூடிய உதயன் பத்திரிகையின் செய்தியாகவும் புலந்திருக்கக்கூடிய ஏனைய பத்திரிகைகளின் செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சந்திக்கலாம்.